அப்பாவி மக்களை கொன்று மத நிறுவனங்களை அல்லது சிறுபான்மையினருக்கு சொந்தமான கலாச்சார சின்னங்களை அழித்து அதனூடாக பெருந்தேசிய வெறியை கிளப்பி பெருந்தேசிய வெறியின் ஊடாக சிறுபான்மையினரின் வாக்குகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதியை கூட நாங்கள் உருவாக்குவோம் என்பதுதான் அந்த தாக்குதலின் பின்னால் உள்ள அரசியல் சாதனை. மேலும் விடுதலை புலிகளுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவர் சொன்னார், இலங்கை புலனாய்வு பிரிவு என்று சொல்லி ஒன்று இல்லை. இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு பயிற்சி கொடுத்தது முழுக்க இந்திய புலனாய்வு பிரிவு. அது இந்திய புலனாய்வு பிரிவு தான். அந்த விடுதலை புலிகள் இந்திய அமைதிப்படைகளை எதிர்த்து போர் புரிந்தவர்கள் என்ற வீர வரலாறு கிட்டத்தட்ட மறைக்கப்படுகின்றது. இது எல்லாத்தையும் அறிவித்த பிற்பாடு இந்திய அரசு மீண்டும் விடுதலை புலிகளை தடை செய்தது. இந்த இந்திய அரசு விடுதலை புலிகளை தடை செய்வதற்காகத்தான் இதெல்லாம் நகர்த்தப்பட்டதா? மேலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று நீங்கள் கூறுகின்ற போது அவர்கள் ஒரு சிரட்டையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று எழுதி வைத்துக் கொண்டு அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி உங்களை போன்ற பத்திரிகையாளர்களின் புகைப்பட கருவிகளுக்கு தெரியும்படியாக அந்த கஞ்சியை அருந்துகின்றார்கள். இந்த கஞ்சியை அருந்துபவர்கள் எல்லோருமே ஓட்டுக்காக கஞ்சி என்பதற்காகத்தான் கஞ்சி அருந்துகிறார்கள் என்பது கண்கூர். பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாற்ற ஒரு நிலைமையைத்தான் செய்து கொண்டு வந்திருக்குது. ஈழ விடுதலை போராட்டம் என்பது இந்தியாவின் மேலாதிக்கத்தை இலங்கை மீது நிறுவதற்கான ஒரு கைத்தடி, அவ்வளவுதான். பரவி போன பின்பும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் புத்தகங்கள் எழுதுகிறார்கள். அந்த புத்தகங்களையும் வாசித்து தொலைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வர இருக்கின்றது. அதையொட்டி தமிழ் சமூகத்தின் மத்தியிலும் அரசியல்வாத பிரதிவாதங்கள் நடக்கின்றது, பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும். அதே சமயம் பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை தொடர்பாக மாணவர்கள் மிக ஆக்ரோஷமாக திரண்டெழுந்து பலஸ்தீன விடுதலைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பின்னணி, இதன் அரசியல் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக நமக்கு மிக நன்கு அறிமுகமான முன்னாள் ஈரோஸ் மாணவர் அமைப்பின் உறுப்பினர் அருள்குமார் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அருள்குமார். வணக்கம் ஜெயபாலன். இப்ப இந்த பலஸ்தீன பிரச்சனை தொடர்பாக மாணவர்கள் மிக ஆக்ரோஷமாக போராடி இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக இங்க ஐரோப்பிய நாடுகளின் அரசுகளுக்கு எதிராக அவர்களுடைய போராட்டம் மிக ஆக்ரோஷமாக இருந்தது. ஆனாலும் அவர்களால் கூட பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லையோ என்று தோன்றுகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன எப்படி பாக்குறீங்க? மிக மோசமான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான கோரிக்கையாக அவர்கள் இஸ்ரேலிய நிதி நிறுவனங்களுக்கும் குறிப்பாக இஸ்ரேல் வியாபாரங்களுக்கு உதவி செய்யும் வங்கிகளுக்கும் படுகொலைக்கும் இந்த காசாவில் நடந்து கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்கும் உள்ள உறவை பல்கலைக்கழக வட்டாரங்கள் மாணவர்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை ஆளுங்கும்பலை, சர்வதேச ஆளுங்கும்பலை மிகவும் அச்சப்படுத்தி இருக்கிறது. இதனை நாங்கள் எங்களுடைய தேசங்கள் பெரிய பிரித்தானியாவால் அல்லது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தால் ஆட்சி செய்யப்பட்ட காலத்தில் அவர்கள் வெறும் துப்பாக்கி பவுடரை மட்டும் கொண்டு வரவில்லை. கிறிஸ்டியானிட்டி என்ற மதம், ஆங்கிலம் என்ற மொழி, மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் என்ற கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்துதான் எங்களை அடிமைப்படுத்தினார்கள். குறிப்பாக சிப்பாய் கழகம் 1857 ஆரம்பிக்கப்பட்டதன் பின்பே சிப்பாய் கழகத்தில் அந்நியர்களை எதிர்ப்பதற்காக இந்திய குடிமக்கள் மன்னர் படை வீரர் என்ற பேதமின்றி, முஸ்லிம்கள் இந்துக்கள் என்ற பேதமின்றி, வர்க்க பேதமின்றி ஒன்று திரண்டனர். அவர்கள் ஒரு ஆளுங்கும்பலான பெரிய பிரித்தானியா ஒரு முடிவுக்கு வருகின்றது. இவர்களுடைய சுயசார்பு கல்வி திட்டம், அதாவது ஓலைச்சுவடிகள் அல்லது திண்ணை பள்ளிக்கூடங்கள் சார்ந்த கல்வி திட்டத்தை அறவே ஒழித்து ஒரு மெக்காலே கல்வி திட்டத்தை, ஒரு அடிமை கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். காலனித்துவ கால கல்வி முறை பற்றி சொல்லியிருங்கள். அதே கல்வி முறையை பிரித்தானிய அரசு இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டம், முள்ளிவாய்க்கால் நினைவுகள், இந்த அரசியல் விடுதலை புலிகள் மீதான அரசியல் ஆதரவு, அதற்கு எதிர் என்ற நிலைமைகளை தாண்டி மிக மோசமான ஒரு யுத்த மீறல் நடந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழந்த ஒரு நிலை. இதுல என்னுடைய கேள்வி என்னென்றால், முதலாவது கேள்வி என்னென்றால், இந்த மே 18 விடுதலை புலிகளின் தலைவர் 15 ஆண்டுகள் ஆகின்றது என்று பெரும்பாலும் ஒரு அறிவுஜீவிகள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை இல்லை என்று இன்னொரு பக்கம் இன்றைக்கும் மிக ஆணித்தரமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மே 18 அவருடைய நினைவு தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினர் விரும்புகின்றனர். அது சரி என்று நீங்க நினைக்கிறீங்களா அல்லது அது தவறா? சரியா தவறா? இது சம்பந்தமாக மிக விரிவாக முன்பு ஒரு முறை இன்பத்தமிழ் வானொலிக்கு அளித்த பேட்டியில் நான் பேசியிருக்கின்றேன். மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இம்முறை தலைவர் வந்துவிட்டார். அவர் இம்முறை
இந்தியாவை எதிர்க்க மாட்டார் என்பதுதான் இந்த துவாரகா வருகைக்கான கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடைய கட்டியமாக இருந்தது. காசி ஆனந்தன் அவர்கள் மிக நீண்டகால அரசியல் செயற்பாட்டு உடைய ஒரு கவிஞராக இருந்த போதிலும் அவரது ஆக்கங்கள், கவிதைகள் எல்லாவற்றிலும் மொழிப்பற்று அல்லது ஒரு மொழி வரி தாண்டவமாடும் அளவுக்கு எங்களுடைய மக்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் அவர்கள் ஏகாதிபத்தியங்களை எதிர்த்தும் மேலாதிக்க இந்தியாவை எதிர்த்தும் போராட வேண்டும் என்ற கருத்து புள்ளியில் மிகவும் சறுக்கி விடுபவர். குறிப்பாக விடுதலை புலி தொண்டர்களோடு பேசினால் முதலாக இந்திய அமைதி காக்கும் படைகள் ஆக்கிரமிப்பு படைகளாக எம் தேசத்தை ஆக்கிரமித்த போது இந்தியாவோடு சண்டை வேண்டாம் என்று பிரபாகரன் அன்னையருடைய காலில் விழுந்து கதறியவர்களில் ஒருவராகவே அவரை விடுதலை புலி தொண்டர்கள் குறிப்பிடுவர். இன்றும் அவர் தமிழ்நாட்டில் தங்கி இருக்கின்றார். அவர் தனது தமிழ்நாட்டு இருப்புக்காகவோ என்னவோ மிக தெளிவாக சொல்லுகின்றார், இம்முறை அண்ணன் வருவார், இந்தியாவை எதிர்க்க மாட்டார் என்று. ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகழ் அல்லது அவர் ஒரு தலைவராக எங்கு நிலை பெறுகின்றார் என்றால், இந்திய அமைதிப்படைகள் எம் மண்ணை ஆக்கிரமித்த போது ஒரு தேசிய விடுதலை யுத்தத்தை அல்லது ஒரு தேசிய சக்தியாக விடுதலை புலிகளை மாற்றியதால் தான் அவர் தனது தலைமையை தக்க வைத்துக் கொண்டார் அல்லது தனித்தலைமையாக உருவெடுத்தார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவர். அந்த விடுதலை புலிகள் இந்திய அமைதிப்படைகளை எதிர்த்து போர் புரிந்தவர்கள் என்ற வீர வரலாறு கிட்டத்தட்ட மறைக்கப்படுகின்றது. ஆக இவற்றினூடாக ஒரு அரசியலை கூர்ந்து கவனிக்கும் மக்கள் இவர்களுடைய சார்பை அல்லது நோக்கத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப இதுல நீங்க சொல்றீங்களா, இப்ப காசி ஆனந்தனுடைய குறிப்பு இந்தியா பிரபாகரன் வருகிறார், ஆனால் இந்தியாவை எதிர்க்க மாட்டார் என்றால் பிரபாகரனை இந்தியா தான் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதுக்கு பின்னால இந்திய உளவுத்துறையோ ஏதோ இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவ்வாறான சந்தேகம் ஒரு தமிழீழத்தைச் சேர்ந்த ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த பல எங்கள் போராட்ட ஆதரவாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதனை அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்தும் இருக்கின்றனர். இப்பொழுது திருமாவளவன் போன்ற ஓரளவுக்கு நம்பப்படுகின்ற அரசியல் சக்திகள் கூட இந்த 6வது திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்ற ஒரு பேரணி என்ற அடிப்படையில சேருகிறார்கள் நினைக்கிறேன், அறிவித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நீங்க என்ன சொல்ல? 6வது திருத்த சட்டம் மட்டுமா இலங்கை பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட கருப்பு சட்டம்? அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். நீங்களும் நீண்ட காலமாக இந்த அரசியல் பரப்பில் இருக்கிறவர் தானே. இதுக்கிடையில இன்னொரு கேள்வி என்ன, இந்தியா மீண்டும் விடுதலை புலிகளை தடை செய்திருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் அறிவித்த பிற்பாடு இந்திய அரசு மீண்டும் விடுதலை புலிகளை தடை செய்திருக்கு. இந்த இந்திய அரசு விடுதலை புலிகளை தடை செய்வதற்காகத்தான் இதெல்லாம் நகர்த்தப்பட்டு இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நான் அடிப்பது போல் அடிப்பேன், அணைப்பது போல் அடைப்பேன் என்ற இரட்டை வேடம் இந்திய நடுவண் அரசுக்கு இருக்கலாம். அதே வேளையில் இந்த காவடிகள் தனிய காசி ஆனந்தன் அல்லது துவாரகா 2 வருகையை பற்றி பேசுபவர்கள் மட்டுமல்ல. அது தவிர குறிப்பாக விடுதலை புலிகளின் தத்துவார்த்த செம்மல் என்று கருதப்பட்ட திருநாக்கரசு இருக்கின்றார். திருநாக்கரசு பற்றி அண்மையில் ஜோ கர்ணன் என்ற விடுதலை புலிகளின் எழுத்தாளர், விடுதலை புலிகளால் வளர்க்கப்பட்ட விடுதலை புலிகளின் காலத்தில் எழுத்தாளராக அறியப்பட்ட ஜோ கர்ணன் நல்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அந்த கட்டுரையில் தெளிவாக இவர்கள் எவ்வாறு தப்பிச் சென்றார்கள், இவர்களால் எவ்வாறு தப்ப முடிந்தது, அல்லது இவர்கள் ஏன் விடுதலை புலிகளை டினவுன்ஸ் பண்ணுகிறார்கள், விடுதலை புலிகளுடைய பங்கு பாத்திரத்தை இவர்கள் எதுவிதம் மறுக்கின்றார்கள் என்பது பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். மேலும் இலங்கை தேர்தல், குறிப்பாக இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல், பொது வேட்பாளர் என்பவற்றோடு இந்த செயற்பாடுகள், இவர்கள் பொது வேட்பாளரை கோருகின்றார்கள். பொது வேட்பாளரை பற்றி கூறும்போது பொது வேட்பாளர்கள் முன்பு சாதித்தவை, குறிப்பாக குமார் பொன்னம்பலம், அண்ணன் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் சாதித்தது என்ன என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லாது ஓடி ஒழிகின்றார்கள். மேலும் இந்த வாக்குகளை பிரிப்பது என்பது தமிழக தேர்தலில் ஒரு மிக முக்கிய பாத்திரம் ஆற்றுகின்றது. அது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய இவர்கள் முனைகின்றார்களா என்ற சந்தேகம் இந்த தேர்தல் வாக்கு சாவடிகளை உற்று கவனிப்பவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் கூட ஒரு வாக்கு பிரிப்புக்கான ஒரு வாக்கு பிரிப்பை நோக்காக கொண்டிருக்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏனென்றால் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு அவருடைய தந்தையார் காலத்தில் சிங்கள இடதுசாரிகள் மற்றும் சிங்கள புத்திஜீவிகள் மீது உடுகம்புல ஊடாக நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதல் மற்றும் படுகொலைகள் ஊடாக அவர் சிங்கள மக்கள் மத்தியில்
பெரும்பான்மை வாக்குகளை சுவீகரிக்க மாட்டார் என்ற சந்தேகம் நிலவுகின்றது. மேலும் ஜேவிபி உடைய நம்பிக்கை நட்சத்திரமான ஏகேடி அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் கணிசமான ஆதரவு இருக்கின்ற போதும் அவர் ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தை முன்வைக்கவில்லை. அவர் இடதுசாரியா வலதுசாரியா அல்ல ஒன்றுமில்லையா என்பது போன்ற குழப்பங்கள் நீடிக்கின்றது. மறுபுறத்தே ரணில் தான் நம்பிக்கை நட்சத்திரம், ரணிலைத்தான் நம்ப வேண்டும் என்று குறிப்பாக தமிழர்களுடைய பிரபல பத்திரிகையாளர் என்று கருதப்படும் நிக்சன் போன்றவர்கள் முழங்குகின்றனர். ரணிலை முன்னுக்கு கொண்டு வருவதன் நோக்கம், அதாவது ஒரு பிரபல சிங்கள கருத்தோவிய காரையின் கருத்துப்படி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு ஜானை பாகனாக மாறி இருக்கின்றார். ஜானையில் அவர் ரணில் விக்ரமசிங்கவை ஏற்றி வைத்திருக்கின்றார். ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வரும் பட்சத்திலேயே அடுத்த தேர்தலில் அவர் தன்னுடைய மகனை மறு அறிமுகம் செய்யலாம். இம்முறை தேர்தலில் அவ்வாறு செய்ய முற்பட்டால் அரகலையவின் நீட்சியாக அரகலையவின் அனுபவங்களை மக்கள் தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் நிரூபிப்பார்கள் என்ற அச்சத்தில் அவர் ரணில் என்ற கவசத்துள் மறைய முனைகின்றார். ஆளுங்கும்பலின் கட்டமைப்பை, அதாவது உலக வங்கிக்கு சேவை செய்து இலங்கையை துண்டு துண்டாக விற்கும் ஆளுங்கும்பலின் பிரதான போக்கை பேடக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக மேற்குக்கும் சரி உள்நாட்டு ஆளுங்கும்பலுக்கும் சரி ரணில் விக்ரமசிங்க அவர்களே தென்படுகின்றார். அவர் ரணில் விக்ரமசிங்கா தென்படுகிறார் என்றது உண்மை. ஆனால் தமிழ் வாக்காளர்கள் ரணிலுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாயிருக்கு. இந்த நிலையில பொது வேட்பாளரை நிறுத்தினால் அது பாதிப்பு ரணிலுக்கு தானே ஏற்படும். உங்களுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் அரசியல் ஆய்வாளர்களுடைய அல்லது மூத்த பத்திரிகையாளருடைய கணிப்புப்படி ஒரு போக்கு காட்டிவிட்டு கடைசி நேரத்தில் அந்த பொது வேட்பாளரை நிறுத்த மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வாதம் நல்லா இருக்கு. அப்படித்தான் பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். நானும் கூட அப்படித்தான் எதிர்பார்க்கின்றேன். ஆக மொத்தத்தில் விடுதலை புலி தொண்டர்கள் அல்லது தம்முயிரை துச்சம் என மதித்து விடுதலைக்காக போராடிய விடுதலை இயக்கங்கள் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசும்போது அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளில் ஐநா பாதை, பாராளுமன்ற பாதை போன்றவற்றில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஒரு தசாப்தத்துக்கு மேல் அவர்களால் அந்த பாதைகளில் எதையும் சாதிக்க முடியவில்லை. மேலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கஞ்சி என்று நீங்கள் கூறுகின்ற போது அவர்கள் ஒரு சிரட்டையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று எழுதி வைத்துக் கொண்டு அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி உங்களை போன்ற பத்திரிகையாளர்களின் புகைப்பட கருவிகளுக்கு தெரியும்படியாக அந்த கஞ்சியை அருந்துகின்றார்கள். இந்த கஞ்சியை அருந்துபவர்கள் எல்லோருமே ஓட்டுக்காக கஞ்சி என்பதற்காகத்தான் கஞ்சி அருந்துகிறார்கள் என்பது கண்கூடு. நிச்சயமாக இந்த விடுதலை போராட்டத்தின் ஆரம்பித்து வைத்ததும் இந்தியா. அளவு கணக்கில்லாமல் ஆயுதங்களை வழங்கி சில தனக்கு தேவையான சில நடவடிக்கைகளையும் இந்தியா இந்த இயக்கங்களை வச்சு செஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த விடுதலை இந்த போராட்டத்தையும் இயக்கங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்ததும் இந்தியா தான். இந்த அடிப்படையில பார்க்கின்ற போது ஏன் இந்த யுத்தம் 2009 ஜனவரி வரையிலேயே எல்லாருக்கும் சொல்லப்பட்டு விட்டது இந்த யுத்தம் ஒரு தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்குது, சரணடைகிறது தான் ஒரே வழி என்று. ஏன் அவர்கள் கடைசி வரைக்கும் இதை இழுத்தார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அந்த முடிவை மிக காலதாமதமாக எடுத்தார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? முதலாவதாக இந்தியா தான் இதனை தொடக்கி வைத்தது என்பதனை நான் மறுக்கின்றேன். இல்ல நான் சரிப்படுத்துறேன். என்னன்னா இந்தியா போராட்டம் நாங்கள் ஒரு இயல்பாக எழுந்திருந்தாலும் இந்தியா தான் இதை தூண்டி ஒரு இன்ஆர்கானிக்கான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி இன்ஆர்கானிக் குரோத் ஒன்றை கொண்டு வந்தது இந்தியா. ஆயுதங்களை வழங்கி இந்தியா கேட்டுக்கொண்ட அதற்கு அமைய நாங்கள் சிங்கள மக்களை எல்லாம் படுகொலை செய்திருக்கின்றோம். 85ஆம் ஆண்டு நடந்த படுகொலைகள், சிங்கள மக்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகள், இதெல்லாம் அனுராதபுர படுகொலைகள் இதெல்லாம் நடந்திருக்குது. இதை பற்றி சொல்லுங்க நீங்க. நிச்சயமாக இந்த ஈழ விடுதலை இயக்கங்கள் இந்தியாவின் தலையீடு இல்லாத பட்சத்தில் தன்பாட்டிலேயே வளர்ந்து வாத விவாதங்கள் ஊடாக இடது வலது என்று முகாம்களாக பிரிந்து அங்கு ஒரு சிங்கள மக்களையும் குறிப்பிட்ட அளவுக்கு இணைத்துக் கொண்டு சிங்கள மக்களும் நாங்களும் ஏகாதிபத்தியத்தால் சுரண்டப்படுகிறோம், ஏகாதிபத்திய சுரண்டலால் ஒரு முதலாளித்துவ புரட்சிக்கான அடிப்படை மூலதனமும் இன்னையே இந்த இன முரணை கூர்மையாக்குகின்றது. இந்த இன முரணை காரணம் காட்டியே அல்லது இந்த இன முரணை தூண்டியே உலக வங்கிக்கு சேவகம் செய்யும் இலங்கை ஆளுங்கும்பல் தப்பித்து வருகின்றது. சிங்கள மக்களின் நேச சக்தியாக அவர்கள் செயற்படவில்லை என்பது போன்ற உண்மைகள் வெளிப்படையாக வந்திருக்கும். அதனை தடுத்தாட்கொள்ளவும் தனது கையில், அதாவது இந்திய மேலாதிக்கத்தை இலங்கை மீது நிறுவுவது
அந்த கட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் சவாலாக இருந்தது. ஏனென்றால் 77 தேர்தலில் வெற்றி பெற்ற ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் ஒரு அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாக இருந்த அவர் பீதுதால காலமலை உச்சியில் ஜப்பான் டிவி நிறுவனத்தின் டிவி ஆண்டனாவை நிறுவுவதற்கு இடம் கொடுத்தார். மேலும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை இலங்கையில் செயற்பட அனுமதித்தார். இது போன்ற காரணங்களால் ஆத்திரமடைந்த இந்திரா காந்தி அரசு இவர்களை பணிய வைக்க இந்த இளைஞர் விடுதலை இயக்கங்களை ஒரு வாய்ப்பாக பாவித்தது. இதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் ஈழப்புரட்சி அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவரான பிற்காலத்தில் மிகவும் அறியப்பட்ட கவிஞர் கி.பி. அரவிந்தன் போன்றவர்கள் தமிழக ஈழ நட்புறவு கழகம் போன்றவற்றை நிறுவி தமிழக மக்கள் மத்தியில் ஈழ விடுதலைக்காக பிரச்சாரம் செய்து வந்தனர். ஆனால் இந்த 83 ஆயுத உதவி அல்லது ஆயுத பயிற்சி என்பது வழங்கப்பட்ட பின்பு பெரிதாக பேசப்பட்ட திட்டம் ஜி பார்த்தசாரதி பிளான் என்பது. ஜி பார்த்தசாரதி பிளான் என்பதன்படி முகாம்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழீழ மக்கள் விடுதலை கழக தொண்டர்கள் முன்னணியில் ஆயுதம் ஏந்தி செல்வார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்திய ராணுவம் செல்லும். அமிர்தலிங்கம், உமாமேஸ்வரன் போன்ற தலைவர்கள் முடிசூடப்படுவார்கள் என்ற திட்டமே பேசப்படும் திட்டமாகவும் மாபெரும் ரகசிய திட்டமாகவும் இருந்தது. இது சம்பந்தமான நிறுவனங்களை 1984 அளவு அந்த காலகட்டத்தில் இருந்தது. யார் நீங்க சொல்றீங்க? ஓம், இதுலதான் இவர்கள் இந்தியா தமிழீழம் எடுத்து தரும் என்ற இந்திய ராணுவம் இலங்கைக்குள்ள வந்து தமிழீழத்தை எடுத்து தரும் என்ற நம்பிக்கை இந்த அடிப்படையில தான் ஊட்டப்பட்டதா? நிச்சயமாக இது சம்பந்தமான குறிப்புகள் முகப்புத்தகத்தில் வெற்றி செல்வன் என்ற அன்றைய தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் டெல்லி காரியதரிசியின் பக்கத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுபோல விடுதலை புலிகளின் தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இது பற்றி எச்சரிக்கையாக இருந்தார் என்பதற்கும் தளபதி கிட்டுவுக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் நடந்த இந்திய பயிற்சி முகாம் ஒன்று முடியும் போது நடந்த சம்பாஷணையை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பயிற்சி முடியும் தருணத்தில் பயிற்சி தந்த இந்திய ராணுவ தளகர்த்தர்களுக்கு கண்ணீரும் கம்பலையுமாக கிட்டு அவர்கள் விடை கொடுத்த போது விடுதலை புலிகளின் தலைவர் எச்சரித்தாராம், ஒரு காலத்தில் நான் இவர்களுக்கு எதிராகவும் துப்பாக்கிகளை நீட்டச் சொல்வேன், அப்போது நீ நீட்டத்தான் வேண்டும் என்று எச்சரித்ததாக சொல்வர். ஆக மொத்தத்தில் இது போன்ற ஒரு அச்சத்தை அல்லது இது போன்ற ஒரு வங்கம் தந்த பாடம் எங்களுக்கும் கிடைக்கும் என்ற தீர்க்க தரிசனத்தை விடுதலை புலிகளின் தலைவர் அவர்கள் கொண்டிருந்தார். அவர் மட்டுமல்ல, குறிப்பாக தமிழிளைஞர் பேரவையின் தலைவர்களில் ஒருவராகவும் பின்பு விடுதலை புலிகளின் உறுப்பினராகவும் காந்தியம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் அமைப்பாளர்களில் ஒருவருமான சந்ததியார் மிக வெளிப்படையாகவே வங்கம் தந்த பாடம் என்று சொல்லி முக்தி பாகினியை அளிப்பதில், அதாவது சுயாதீனமாக வங்க விடுதலையை சொந்த காலில் சொந்த பலத்தில் சாதிக்க முற்பட்டவர்களை இந்தியா எதுவிதம் அழித்தொழித்தது என்பது போன்ற விடயங்களை அம்பலப்படுத்திய போது சந்ததியார் அவர்கள் சென்னையிலேயே சருகுகளோடு சருகாக எரிக்கப்பட்டார். இவர் மட்டுமல்ல, தமிழீழ விடுதலை கூட்டணியின் அன்றைய தலைவர்களில் ஒருவரும் சோவியத் ஈழ நட்புறவு கழகத்தின் தலைவருமான அமரர் தர்மலிங்கம் அவர்களும் இது குறித்து எச்சரித்து, நாங்கள் இந்திய மேலாதிக்கத்தின் காலில் விழுவதை விடவும் சிங்கள இடதுசாரிகளோடு சிங்கள அரசியல் தலைவர்களோடு பேசி இந்த சுயநிலை உரிமை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், இந்த பிரச்சனையை நாங்கள் கடல் கடந்து செல்ல அனுமதிக்க கூடாது என்று வாதாடியதாகவும், அதன் பொருட்டே அவரும் ஆளாள சுந்தரம், தமிழர் விடுதலை கூட்டணியின் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரான ஆளாள சுந்தரம் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்றும் செய்திகள் உண்டு. நீங்கள் குறிப்பிடுற இந்த பார்த்தசாரதியுடைய திட்டம் என்றது வெற்றி செல்வனை தவிர வேறு யாராவது எழுதிக்கிறார்? ஏன்னா வெற்றி செல்வன் மக்கள் விடுதலை கழகத்தின் ஒரு உறுப்பினர் என்றதிலும் பார்க்க அவர் ரோவினுடைய மிக நெருக்கமான அன்பர், ஒரு முகவராகவும் இருக்கிறார். அவர் அந்த விஷயத்துல அவர் எந்த நோக்கத்தில் எழுதினார் என்றது எனக்கு தெரியல. நீங்கள் சொல்ற இது அதை தவிர வேறு எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்க? புதியதோர் உலகம் நாவலில் சில குறிப்புகள் மறைபொருளாக வெளிப்படையாக நிச்சயமாக இந்த கருத்தாக்கம் ஒன்று இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் இந்த விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து நேசித்த அல்லது எல்லா இயக்கங்களும் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் செயற்பட்ட அண்மையில் 15 வருட சிறை தண்டனைக்கு பிறகு வெளியான தேவதாசன் அண்ணா போன்றவர்களுடைய குறிப்புகளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் வெற்றி செல்வன் யாருடைய முகவராக இருந்தார் என்பதனை விட அவருடைய குறிப்புகளின் உண்மைத்தன்மையை நாங்கள் தொடரலாம். குறிப்பாக சொன்னால் இந்திரா காந்தி அம்மையார்
அவருடைய பாதுகாப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். அப்போது மற்ற விடுதலை போராட்ட தலைவர்கள் அவசர அவசரமாக டெல்லிக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதில் பெரிய அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் வங்கம் மறைந்தது உன்னாலே ஈழம் மலர முன் மறைந்தாயே என்று சுவரொட்டிகளை ஒட்டினர். அதுலயே ஒரு அரசியல் பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, அது ஒரு ஆதாரம், அந்த சுவரொட்டி ஒரு ஆதாரம். அதேவேளை உமா மகேஸ்வரன் மிக கடினமான சூழ்நிலையில், அதாவது விமானங்கள் மிக குறைந்த அளவில் பறந்து கொண்டிருந்த அல்லது கிட்டத்தட்ட பாலம் விமான நிலையமே மூடப்பட்டு விட்டது என்ற நிலைமையில் இருந்த போதும் அவர் ஒரு விமானத்தில் ஏறி சென்னையிலிருந்து டெல்லிக்கு பறந்து சென்று வெற்றி செல்வனுடைய ஸ்கூட்டரில் இந்திரா காந்தி அம்மையாருடைய சடலம் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மண்டபத்துக்கு சென்று பார்த்தசாரதி உதவியுடன் அஞ்சலி செலுத்தினார் என்ற குறிப்பு வெற்றி செல்வனுடைய முகப்புத்தகத்தில் உள்ளது. இந்த குறிப்புகளை நாங்கள் அவர் யாருடைய முகவராக இருந்தாலும் இந்த பற்றும் பாசமும் ஏன் ஒளிந்திருக்கின்றது என்று நாங்கள் கூட்டி கழித்து தெரிந்து மாலத்தீவு விவகாரத்தில் தளபதியாக இன்றைய காவி சச்சிதானந்தனின் மருமகன், அவர் அப்போது திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் மாணவராகவும் இருந்தவர், தலைமை தாங்கி சென்றார். திட்ட வரைவு அண்மையில் காலமான RR அவர்களால் தயாரிக்கப்பட்டது என்று பேசிக் கொண்டார்கள். இன்னும் தெளிவாக சொன்னால், மாலத்தீவை நீங்கள் பிடித்து அரசாளலாம் என்ற வகையில் தான் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஏமாற்றப்பட்டது என்பதுவே உண்மை என்று சொல்பவர்களும் உண்டு. ஆக மொத்தத்தில் ஈழ விடுதலை கனவு என்பதை ஒரு மிக குறுகிய வழியில் மக்களை திரட்டி போராடுவது என்பது இடதுசாரிகளின் வழியாக இருக்கலாம், அல்லது முன்னேறி வரும் இராணுவத்தை தடுத்து நிறுத்தி அதனூடாக ஒரு இராணுவத்தை கட்டமைத்து போராடுவது என்பது புலிகளின் வழியாக இருக்கலாம். அதுபோல சில தலைவர்கள் ஒரு சந்துக்குள் சைக்கிள் ஓடி அல்லது இந்த முரண்பாடுகளுக்குள் இடையில் புள்ளி ஓடி மிக குறுகலான காலத்தில் ஈழத்தை அடைந்து விடலாம் என்பதனை முயற்சித்திருப்பார்கள் என்பது கண்கூடு. அதற்கு தெளிவான சாட்சியம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தால் பயிற்றுவிக்கப்பட்ட தொண்டர்கள் இராணுவத்தோடு நேருக்கு நேர் மோத அனுமதிக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவில் யாழ்ப்பாண கோட்டையில் இருந்து இராணுவம் வெளிவருவதை தடுத்தார்கள் என்பது போன்ற சம்பவங்களை தவிர மிகப்பெரிய இராணுவ விற்பனர்கள் இருந்த போதும் அவர்கள் ஒரு பெருந்தாக்குதலுக்காக சேமிப்பு சக்தியாகவே வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த ராணுவ நடவடிக்கையில அவர்கள் பெருசாக ஈடுபடவில்லை. இந்தியாவுடைய பங்களிப்பு வருகின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல மாலத்தீவு சம்பவமா இருக்கலாம், சந்ததியார படுகொலை செய்த இதுகள் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் இந்தியாவுடைய பங்கும் இருக்குது. இந்தியா பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாற்ற ஒரு நிலைமையைத்தான் செய்து கொண்டு வந்திருக்குது. எங்களுடைய இளைஞர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அரசியல் வார்த்தைகளில் சொல்ல போனால் ஈழ விடுதலை போராட்டம் என்பது இந்தியாவின் மேலாதிக்கத்தை இலங்கை மீது நிறுவதற்கான ஒரு கைத்தடி, அவ்வளவுதான். அதை இன்றைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல். உங்களுடைய அறிவுஜீவிகள் முதலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமே விரும்பி அழைத்த ஒரு பேராசிரியர் தான் காண்டலகம் சச்சிதானந்தன் என்று அறியப்பட்ட இன்றைய காவி சச்சிதானந்தன். இவருக்கு முதலில் யாழ்ப்பாணத்தில் தமிழராட்சி மாநாடு கொண்டாடப்பட்ட போது அமைப்பு செயலராக, தமிழ் இளைஞர் பேரவையின் அமைப்பு செயலராக காண்டலகம் சச்சிதானந்தன் அவர்கள்தான் நியமிக்கப்பட்டார். ஆற்றலுடன் செயல்பட்டார். இவ்விதமான தமிழ் மக்களை சரியான பாதையில் தமிழ் மக்கள் கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து வழிகாட்ட வேண்டிய தலைவர்களே, அல்லது நீண்ட காலம் இந்த போராட்டத்தோடு பின்னி பிணைந்து செயற்பட்ட காண்டலகம் சச்சிதானந்தன், கவிஞர் காசியானந்தன் போன்றவர்களே இந்தியாவுக்கு சேவை செய்ய காவி கட்டி நிற்கும் போது அவர்களே சவாரி விட மாட்டார்கள். நிச்சயமா அதான் தவறுகளை நாங்கள் எங்களை பக்கத்துல வச்சுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய நாடு தங்களுடைய நாட்டு நலன்களை முன்னிறுத்துறதுக்கான எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய நலன்களை முன்வைக்கல என்றதுதான் மிகப்பெரிய. பச்சை குதிரை தாண்டுவதற்காக அவர்கள் எப்போதும் விரும்புகிறார்கள். நீங்கள் குனிந்து உங்களுடைய முட்டியில் உங்களுடைய கைகளை ஊன்றி குனிந்து நிற்கிறீர்கள், அவர்கள் பச்சை குதிரை தாண்டுகிறார்கள். இப்ப இதுல நானும் நீங்களும் முரண்படுற ஒரு புள்ளி என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க விடுதலை அமைப்புகள், தமிழ் மக்கள் விடுதலை கழகம், இணைய விடுதலை அமைப்புகளும் ஓரளவுக்கு இந்தியாவுடைய சொற்கேட்டு தான் பல விஷயங்களை செய்திருக்கு. ஆனா இதே விஷயத்தை தமிழ்ல விடுதலை புலிகளும் தானே செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அது மற்ற இயக்கங்களிடமிருந்து தாங்கள் பின்னுக்கு போய்விடுவோம், போட்டியில் நாங்கள் இந்தியாவை சார்ந்து இயங்காவிட்டால்
மற்ற இயக்கங்கள் எங்களை முந்திவிடும் என்ற அச்சம் காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் இந்திய பயிற்சிகள் செல்வநாயகம் அவர்களுடைய மகன் சந்திரஹாசன் ஊடாக முதலில் வழங்கப்பட்டது தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துக்கு, பின்பு செல்லப்பிள்ளை ஈழப்புரட்சி அமைப்பு என்ற ஈரோஸ். அந்த காலகட்டத்தில் இந்திய நக்சல்வாரி இயக்கங்களுடன் இணைந்து செயற்படக்கூடியவர் என்ற சந்தேக லிஸ்டில் இருந்தவர் தான் கந்தசாமி பத்மநாபா என்ற ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் பிற்கால பொதுச் செயலாளர் GS என்று எல்லா தோழர்களாலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். இறுதியாக ஹைதராபாத்தில் பாலசிங்கம் உடன் இருக்க நடந்த ஒரு சந்திப்பின் பின்பே விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கிடைத்தது என்று சொல்கின்றனர். மேலும் அனுராபுர சம்பவம் விடுதலை புலிகளுடைய இன்ன ஆயுதங்கள் தெரிவேன் என்ற பேரத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. அந்த அனுராபுர படுகொலையை செய்வதற்கு உண்மையான காரணம் JR-ஐ பணிய வைத்து பெங்களூர் சாக் மாநாட்டுக்கு விரைச் செய்வது என்று அப்போது பேசிக் கொண்டார்கள். JR-ம் வந்தார். JR சாக் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த போது JR-ம் ராஜீவ் காந்தியும் அல்லது இந்திய அரசின் மேலாதிக்கத்துக்கு இலங்கை அரசு பணியும் பட்சத்தில் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை அல்லது விடுதலை இயக்கங்களை ஒரு மூட்டை பூச்சி போல நசுக்குவேன் என்று காட்டுவதற்காக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் ஈழப்புரட்சி அமைப்பின் தலைவர்களில் முக்கியமானவரான வேலுப்பிள்ளை பாலகுமாரன் அவர்களையும் வீட்டு சிறையில் வைக்கின்றனர். சாக் மாநாடு நடந்த போது JR பெங்களூருக்கு வந்து விட்டார். பெங்களூருக்கு வந்த JR-க்கு தங்களுடைய விடுதலை இயக்கங்கள் மீதான செல்வாக்கை நிரூபிக்க அன்றைய DGP மோகன்தாஸ் தலைமையில் எம்ஜிஆருக்கு தெரியாது என்று மாய்மாலம் காட்டிவிட்டு டெல்லி நேரடியாகவே மோகன்தாஸ் அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து குறிப்பாக விடுதலை புலிகளின் தொலைத்தொடர்பு சாதனங்களை பறிமுதல் செய்கின்றனர். அதனை எதிர்த்து சாகம் வரை உண்டான விதத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் குதிக்கின்றார். தமிழகத்தில் விடுதலை புலிகள் விடுதலை போராட்டம் பற்றி இருந்த செல்வாக்கு காரணமாக இந்திய நடுவண் அரசும் தமிழக அரசும் பணிந்து வழக்கமான அரசியல் தரகர்களில் ஒருவரான திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை களத்துக்கு அனுப்பி பழச்சாறு கொடுத்து தொலைத்தொடர்பு சாதனங்களையும் மீள கொடுத்து பிரபாகரன் அவர்களை போராட்டத்தில் இருந்து செய்கின்றனர். இது ஒரு முக்கிய புள்ளி என்றால் ஒரு நாட்டின் ஜனாதிபதிய அந்த நாட்டுக்கு வர பண்றதுக்காக அந்த மக்களை சிங்கள மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கொலை செய்து அத பிறகு இவர்களையும் தாங்கள் அடக்குவோம் என்று காட்டுறது இவ்வளவு தூரம் இந்த புலனாய்வுத்துறை மனிதாபிமானம் என்றது இருக்கின்றது பச்சையா வருது. என்ன ஏன் இப்போதைய ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பின்னாலும் இது போன்ற சந்தேகங்கள் இருப்பதாக நிச்சயமாக என்னடால் அண்மையில விடுதலை புலிகளுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவர் சொன்னார், இலங்கை புலனாய்வு பிரிவு என்று சொல்லி ஒன்று இல்ல. இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு பயிற்சி கொடுத்தது முழுக்க இந்திய புலனாய்வு பிரிவு. அது இந்திய புலனாய்வு பிரிவு தான். இலங்கையில இருந்தாலும் சிங்களவர்களால் நடத்தப்பட்டாலும் அது இந்திய புலனாய்வு பிரிவு தான். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்ப கூட எப்ப நடக்கும் என்ற அத்தனை விஷயங்களையும் இந்தியா தானே சொல்லி இருக்கு. ஏன் அவர்களுக்கு அதை நிறுத்த முடியல? இது தொடர்பாக தெளிவான சாட்சியங்கள் வந்துவிட்ட போதிலும் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் போன்ற இடங்களுக்கு அந்த சாட்சியங்கள் சென்றடைந்த போதிலும் அது பற்றிய விசாரணைகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் சுதந்திரமாக உலாவுகின்றனர். பதவி போன பின்பும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் புத்தகங்கள் எழுதுகிறார்கள். அந்த புத்தகங்களையும் வாசித்து தொலைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அடுத்து இந்த விஷயத்துல இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விஷயத்துல யாருமே இந்தியாவை குற்றம் சாட்ட தயாராக இல்லை. மைத்ரிபால செனநாயக்கா குற்றம் கடைசியா சொல்லியிருக்கிறார் என்று செய்திகள் வந்தன. அவர் ஜனாதிபதியா இருந்தவர், அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் எதுவும் நகரவில்லை. அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர். அதுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற விஷயம் என்னென்றால், சேனல் 4 இங்க இருந்து ரணில் விக்ரமசிங்க நேர்காண போகின்றது குண்டுவெடித்து சில மணித்தியாலங்களுக்கு பிற்பாடு. ரணில் சாவகாசமாக இருந்து மிக செந்தளிப்போட புன்முறுவலோட பதில் சொல்றார். அது அந்த நேர்காணலை சென்றது கிருஷ்ணன் குருமூர்த்தி. அவரே கேட்கிறார், நீங்கள் இவ்வளவான ஒரு இக்கட்டான விஷயத்தை இப்படி இதா சொல்றேன். அது கடுமையான விமர்சனத்துக்கு முற்பட்டிருந்தது. இந்த அரசியல் தலைவர்களும் இந்த புலனாய்வு துறையும் செய்கின்ற விளையாட்டுகள்ல மக்கள் தான் வீணாக. அது மட்டுமல்ல, இதில் நாங்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டிய விடயம், சிறுபான்மையினர் மீது வெறுப்பை தூண்டுவதன் ஊடாக ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற பாசிச சித்தாந்தம் விநியோகிக்கப்பட்டது. மேலும் இந்த தாக்குதல் நடந்த உடனேயே ராணுவ விவகாரங்களில் தேர்வு பெற்றோர் அல்லது ராணுவ தாக்குதல்களை உன்னிப்பாக அவதானித்து அவற்றை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பாக சொன்னார்கள். விடுதலை புலிகளால் கூட இப்படி பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் ஒரு தாக்குதலை செய்ய முடியாது. ஆகவே இலங்கை ராணுவம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சந்தேகம், அந்த கேள்வி கிடப்பில் போடப்பட்டது. மேலும் மிகவும் உலகின்
நிறுவனமயப்படுத்தப்பட்ட மதமான கத்தோலிக்க திருச்சபை இதில் பாதிக்கப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் மல்கம் பெர்னாண்டோ என்று நினைக்கின்றேன். அவர் பல்வேறு சந்தேகங்களை, குற்றச்சாட்டுக்களை எழுப்பினார். ஆனால் அவருடைய வாதங்கள் அல்லது அவருடைய பிரச்சாரங்கள் கூட முடக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் அவர்கள் நினைத்தால், அவர்கள் ஆட்சிக்கு வர விரும்பினால், ஒரு உறுதியான அரசு என்ற மாய்மால முழக்கத்தின் ஊடாக சிறுபான்மையினர் இங்கு துஷ்டர்கள், அவர்கள் சர்வதேச பயங்கரவாதத்தோடு இணைந்திருக்கின்றார்கள் என்ற பொய் பிரச்சாரத்தின் ஊடாக அப்பாவி மக்களை கொன்று மத நிறுவனங்களை அல்லது சிறுபான்மையினருக்கு சொந்தமான கலாச்சார சின்னங்களை அழித்து அதனூடாக பெருந்தேசிய வெறியை கிளப்பி பெருந்தேசிய வெறியின் ஊடாக சிறுபான்மையினரின் வாக்குகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதியை கூட நாங்கள் உருவாக்குவோம் என்பதுதான் அந்த தாக்குதலின் பின்னால் உள்ள அரசியல் சாதனை. விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளின் கொடி பட்டொளி வீசி பறந்த போது அதற்கு கைகட்டி வாய்பொத்தி சேவகம் செய்த புலம்பெயர் தமிழ் முதலாளிகள் இப்போது என்ன செய்கின்றார்கள்? நீங்கள் இலங்கையில இருந்திருந்தால் கூட உங்களுக்கும் தந்தி கம்பியில தொங்கி இருப்பீர்களா எனக்கு தெரியாது. சர்வரோக நிவாரணியாக விடுதலை புலிகளின் தலைவரையோ அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தையோ குற்றம் சொல்வது முறையற்றது. மக்களுக்கு மலசல கூடங்களை கூட தேவையான அளவுக்கு கட்டி கொடுக்கவில்லை என்று பெரும் குற்றச்சாட்டு. ஆனால் அவர் 1000 கோடியில ராமருக்கு மலசலம் கூட கட்டி வச்சுக்கிறார். சிங்கள உழைக்கும் மக்களும் தமிழ் உழைக்கும் மக்களும் ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராக அல்லது இந்த உலக வங்கியின் கொடுமைகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விடக் கூடாது என்பதில் இலங்கை அரசும் இந்திய அரசும் இன்றும் கைகோத்து செயற்படுகின்றது. அதுக்கான எந்த முயற்சியையும் நீங்கள் மிதந்துரைக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகளோ அது இந்த தலைமையோ மேற்கொள்ளலையே. ஏஆர் பாராளுமன்றத்தில் முழங்குகின்ற உங்களுடைய பேராசிரியர் இந்துத்வாலாவே சொல்லிவிட்டார், கந்தரோட சிங்களவர்களுக்கு சொந்தமானது என்று. ஆனால் அதன் பின்பும் தொல்லியல் ஆய்வுகள் யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அதே சமயம் இந்திரபாலாவுடைய அந்த ஆய்வை வெளியில கொண்டு வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் செய்யப்பட்டது. இது போன்ற விடயங்களை நீங்கள் கூறும் இந்த காவிகள் அல்லது இந்தியா வருகிறது தனது நன்மைக்காக ஈழத்தை பிரித்து தரப்போகிறது, நான் தான் முதலமைச்சர் என்று பெயர் தொட்டிக் கொள்ளும் இந்த தத்துவ புத்திஜீவிகள் ஒருபோதும் பேசுவது. இன்னைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்ட ஆதரவு அளவுக்கு இந்த சமூகத்திலையும் அந்த மக்கள் அவ்வளவுக்கு ஒரு விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்களான்னு எனக்கு தெரியல.